வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மேண்ட்ரின் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான டு லிவ் த்ரூ டெத் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட விஆர் ஓடிடியில் வெளிவிட்டிருக்கிறாங்க. படம் ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் இந்த கும்ஃபுலாம் தெரிஞ்ச ஒரு நபருங்க. இவர் சும்மா 15 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு கோல்டை வந்து கொள்ளையடிச்சிருப்பாரு ஒரு காரணத்துக்காக. ஆனால் அந்த கோல்டை வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு காணாமல் போயிடுறாரு. ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இவரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இவர் வந்து முகத்தை அறுவை சிகிச்சை மூலமாக மாற்றிக்கிட்டு இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ கரெக்டாக இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட குடும்பத்தை தேடி ஒரு பிரச்சனை வருது. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கடத்திட்டாங்க. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வீட்ல வந்து அடைக்கலம் கேட்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கும்பல் கடத்திட்டு போக, ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஹீரோவ பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வில்லன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாங்க? இதெல்லாம் தான் அந்த படத்தோட மிச்ச கதை. அண்ட் இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபி தான். ஒரு சில ஆக்ஷன் கோரியோகிராஃபியே இருந்தாலுமே, அந்த ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்ஸ சும்மா மிரட்டி விட்டுருந்தாங்க. அண்ட் படத்தோட மெயின் கோர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க மையமா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடா வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல மொத்தமா ஒரு 2 குறுகிய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒண்ணு நம்ம ஹீரோ அப்படின்னா, இன்னொன்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் கதாபாத்திரம் இருக்கு. ஸோ இந்த 2 கதாபாத்திரங்கள ஹேண்டில் பண்ணது நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்த பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் மட்டும் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டூரேஷன் வைஸுமே ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படம்னால, பெருசா லேகிங்லாம் இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க.